நான் ஒண்ணு உங்களை கேட்கலாமா? கேளுங்க பாட்டி. நான் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். எம்ஜிஆர் அள்ளி அள்ளி கொடுத்தனாலதான் இப்ப மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. தளபதி தம்பியவும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அரசியல் வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? அழாதீங்கடே, தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிரச்சனை ஏதாச்சும் தெரியுமா? சும்மா உங்களை நம்பி எப்படி நான் ஓட்டு போடுறது? 2017 நீட் தேர்வுகளால் உயிரிழந்த மாணவி அனிதா வச்சு அரசியல் பண்ணாங்க மத்தியில சத்தமே இல்லாம வீட்டுக்கு போய் தன் தந்தையிட்ட போய் ஆறுதல் சொன்னவர் எங்க தளபதி. 2018 கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தன்னோட ரசிகர் கணக்குல பணத்தை போட்டு இருக்குமா ஆனா அதெல்லாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம்னா இத்தனை நாள் நாங்க செஞ்ச நல்லதுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும். நம்பி ஓட்டு போடுங்கம்மா, கண்டிப்பா நல்லது செய்வோம். டேய் வாங்கடா போலாம். ஏ தம்பி தம்பி கவலைப்படாதீங்க, எங்க ஓட்டு தளபதிக்கு தான். அது பேரு நல்லா இருக்கு, தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேர் நல்லா இருக்கு, அதை வரவேற்கிறேன். ஏன்னா 2-3 பேர் பரிசீலிச்சுட்டு இருந்தாரு, அதுல இந்த பேரை தேர்வு செஞ்சிருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுல அந்த திராவிடம்ங்கிற சொல்லு இல்லாததே பெரிய மகிழ்ச்சி தான், பெரிய மாறுதல் தான். அதை நான் வரவேற்கிறேன். கழகம்ங்கிறது என்ன திமுக அதிமுகவுக்கு சொந்தமானதா என்ன? அவங்களுக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுத்துருக்கா என்ன? கழகம் தான் இது, ஒரு கூட்ட அமைப்புக்கு தானே. நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க.